மினுக்கினா தங்க பவுன் மாதிரி இருக்கும். இப்படி இடுப்பில் வச்சுட்டு இன்னும் ஒரு செம்பு இருக்குது, இதையும் இப்படி வச்சுட்டு கொண்டு வரீங்க. நல்ல நிறவுடம் மாதிரி இருக்கும், பல பழம் மினுக்கம் தங்க பவுன் மாதிரி. அந்த காலத்தில் இந்தியாவுக்கு கடத்தல் வியாபாரத்துக்கு போகிறவே இந்தியாவில் இருந்து வந்து கச்சதீவில் எங்கண்ட எவரடி பேட்ரி, கராம்பு, இலக்கை மற்ற வெறும் விலை பொருட்கள் வாங்கி கொண்டு போகிறவை இதுக்கு தான் பெருமதி கூட. இப்போ மாடுகளுக்கு மேட்ச் வைக்கணும், அதால் எங்கள்ட உடம்புக்கு கீடு. அந்த பாலை குடிச்சு பாருங்க, மேட்சை வச்சுட்டு உப்பு தன்மை இருக்குது அந்த பாலில். ஒன்று மாடு சவாரி மாடுகள் உழுது போட்டு களைச்சி போய் வந்தால் இந்த குழாய்களை தவிடு புண்ணாக்கு உளுத்தங்குருணி இதுகளை கிளக்கி போட்டு இல்லை ஒரு மூக்கு பனி மாதிரி வேக்கோன் மாதிரி இருக்கும் தீ போட்டு மாட்டினை நாக்கை இழுத்து போட்டு இதை இப்படி சரித்து பறிக்கி விட மாடு குடிச்சிட்டு அப்போ தான் களை திமிந்து படுத்திருக்கும் மாடு. ஆயுதம் ஏந்தி போராடியது அந்த காலம். அகப்படி அடுப்படிக்கு இருந்த அகப்பா கூட்டு விளக்கம் அடித்தது இந்த காலமாக கிடக்குது. துவச்சி போட்டு நீல பேக்கெட் வாங்கி துவச்சி போட்டு சவரிச்சி கஞ்சிக்க துவச்சி காய விட்டுட்டு ஒரு இளம் பதத்தில் இதுக்கெல்லாம் வந்து சிரட்டை கறி எரித்து போட்டு இதை போட்டுட்டோம். மண்ணெண்ணெய் ஊற்றி போட்டு எரிக்கும். எரிஞ்ச உடனே இதை மூடி போட்டு தணல் இருக்குந்தானே அந்த சூட்டில் தான் இதாக போகும். இதுதான் அயன் பாக்ஸ். இதை வாழைக்காய் நெல்லுக்களை வாழைக்காயை குத்தி தத்தா காம்பையும் குத்தி போட்டு வைக்கணும். செத்த வீட்டுக்கு சாணத்திய வீட்டுக்கு பூ புனித நீராட்டு விழாவுக்கு வேப்பங்குலை வச்சு தேங்காயம் வச்சு நுரகுடமாக வைப்பினான். தன்னூருக்கு போயிருக்க 8 அதாவது அந்த காலத்தில் பிரியதான் காவினது. இப்போ 4 காலில் போகுது, பிரியதான் காரில் போகுது. ஆனால் அந்த காலத்தில் இந்த பேணி இந்த செம்புகளில் மினுக்கி கொண்டு போனால் தான் கடவுள் அந்த காலத்தில் ஏற்றான்னு சொல்லுவினான். இந்த காலத்தில் சில்வர் பாத்திரத்தில் கொண்டு போனாலும் இந்த பிளாஸ்டிக்கில் கொண்டு போனாலும் கடவுள் இருக்கிறாரானே. பாருங்கோ நெய்யரே பாருங்கோ துயரே பாடலைங்களால் தமிழை செய்யறே பதிலாக நொங்கினா தீர்க்கலாம் பதுமாடு ஆடுகளை காக்கலாம் ஒரு பெருமந்தனே காய் வெட்டி கல்லிலே பானையாக்கி இருக்கலாம் உணவில் இந்திய பலரதம் என்று கருப்ப நாட்டு வகை ஆக்கலாம். பின்பு பானைக்குளரும் துவைக்கலாம். பின்பு பலமானவன் பதியானவன் உண்டு கழிக்கலாம். வீடு வேயலாம், வேலி அடைக்கலாம். விதவிதமாக பல பொட்டி படங்கள் அழைக்கலாம். அருங்குறையரே பாடுங்கள். வணக்கம். இன்றைய இந்த நேர்காணலில் மிக முக்கியமான ஒரு நபர், அதாவது 95 வயதிலும் இந்த பழம் பொருட்களை பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு நபரை தான் இன்றைய இந்த நேர்காணலுக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு எத்தனை வயதாகிறது? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைக்கு எனக்கு 95 வயசு. நான் 1930ஆம் ஆண்டு தை மாதம் 24ஆம் தேதி பிறந்தேன். என்னுடைய பிதாமாதா கொண்ட தொழில் விவசாயம். அது காலை இளைஞர் தங்களோட விவசாய தொழிலுக்கு வயலுக்கு தான் போவாங்க அதிகமாக. மற்றபடி வீட்டில் இந்த நிற்கிற எனக்கு கைத்தொழில்கள் தான் செய்வாங்க. அப்படி தான் நாங்கள் எங்களுடைய தாய் தகப்பன் எங்களுடைய தங்களோட கூடி கொண்டு செஞ்சு தங்களோட விவசாயத்தை பிறவர்களுக்கு இருக்க விடுமனத்துக்காண்டி என்ன கூடி கொண்டு போய் தான் அவர் தகப்பனாருக்கு பின்னால் வயலுக்கு போகிறது, மாடு உழுதா என்ன சகல வேலையும் வயல் வேலையெல்லாம் நான் செய்து கொண்டு வந்தேன். பிறகு நான் என்னுடைய ஆரம்ப கல்வியை காரண சுந்தரமூர்த்தியில் 1930ஆம் ஆண்டு ஆரம்பித்து பிறகு 40ஆம் ஆண்டு பிற்பாடு நான் இந்த லீவ் எடுத்து காரண ஹிந்து காலேஜ் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் அங்கே சேர்ந்தேன். அங்கே ஒரு 10 வருஷம் அங்கே இருந்து படித்து கொண்டிருந்தேன். பிறகு என்னுடைய இந்த அரசாங்க துறையில் ஈடுபடுறதுக்கு நேரம் காணாத தாஜாப்பனுக்கு பின்னென்று தான் உதவியாக வேலை செய்யணும். அதை அவர் தங்களுடைய என்னை பயன்படுத்தி அந்த விவசாயத்தில் ஈடுபடுத்தி போகணும். அப்போ தேடி வச்ச இந்த பொருட்கள் தான்
இந்த நான் இதை பண்ணி காட்சிப்படுத்துகிறேன். அவர்கள் தேடின பொருட்கள். ஐயா சொல்லுங்க, உங்களுடைய இந்த பிறந்ததுல இருந்து இந்த ஊர்ல தான் இருக்கிறீங்களா? பொன்னாவளியில தான் இருக்கிறீங்களா? ஆமாம் ஆமாம். இப்போ இந்த மனுஷன் நடுவட்டம் இல்லை, ஆ எல்லோரும் அதிகமாக இந்த கார்னரில் 40,000 பேர் இருந்தது. 1991ஆம் ஆண்டு இது ஆமை கட்டுப்பாட்டுக்குள்ளே போட்டு கார்னர். நாங்கள் எல்லாம் இங்கேயே அதை பற்றி இங்கே அதிகமாக இந்த இயக்கங்களுக்கு பயந்தெல்லாம் வெளியேறினோம். ஆக 40,000 பேருக்கு ஒரு 900 பேர் மட்டும்தான் இங்கே இருந்தாங்க. அப்போ அங்கே இருக்க இந்த நேவி பேர் அவங்க தான் எங்களை கூப்பிட்டு முருகன் கோயிலில் கூப்பிட்டு நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க நாங்கள். அப்போ நீங்கள் இந்த உள்ள நீங்கள் கொஞ்சம் காணியை நீங்கள் விதைச்சி செய்யுங்க, நாங்கள் உங்களுக்கு உதவியாக இந்த முள்ளு கம்பி இதெல்லாம் தந்து உதவி பண்ணுறோம், நீங்கள் மற்றதெல்லாம் உங்களை பொறுத்தது. அப்படி உங்களுக்கு குறிப்பிட்ட இடத்துல நெல் விளையக்கூடிய இடமா பார்த்து இருக்கிற நீங்கள் செய்கிறது 5 பிறப்போ 10 பிறப்போ வாங்க செய்யும் செய்யலாம். இப்போ வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா நிறைய பொருட்கள் வந்து பிளாஸ்டிக் பாவனையில் வந்து காணப்படுகிறது. ஆனால் பழைய காலத்தில் வந்து பிளாஸ்டிக் பாவனை என்பது எல்லாமே இருந்தது. அப்படி இருக்கும்போது இந்த பிளாஸ்டிக் பாவனையினால் வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னவா இருக்குமான்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? நாளாந்தம் நடையா வாரியாக வர்றாங்க. அப்போ பழுது போடுறதும் சாமான்கள் விற்றபடி எடுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வியாபாரம். அப்போ பிளாஸ்டிக் கயிறு மற்ற பாத்திரங்கள் எல்லாம் நாளாந்தால் அவங்க கொண்டு போடுவாங்க தான், எடுத்து கொண்டு போடுவாங்க தான். இப்போ அதனால் வந்து இந்த பிளாஸ்டிக் பாவனையுடைய அதிகரிப்புனால வந்து அந்த பழைய பொருட்களுக்கான மதிப்பு என்பது குறைவடைந்து கொண்டு போகுது. அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? அது குறைவடைந்தாலும் இல்லை, நாங்கள் எங்களுடைய பழைய பாவனையை விட மாட்டோம். நாங்கள் இருந்தாங்க இப்போ உள்ள நினைப்பத்த புள்ளிகள் தாஜகப்பெல்லாம் வெளிநாடு போய் வந்து அந்த ஷோக்கள், அதாவது காட்சிப்படுத்துகிற பொருள்களை வச்சு பாவிக்கிறதுல அதே காட்சியில் தான் இருக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு பழைய நாங்களுக்கு எங்களுக்கு இந்த பித்தளை பாத்திரங்கள், இந்த மண் பாத்திரங்கள், இப்போ மண் பாத்திரம் இல்லை. அதிகமாக நாங்கள் மண் பாத்திரம் தான் வாலிபால் பள்ளி மண் விளையாட்டில் தெரியும் சொல்லுவாங்க. அப்போ அந்த நாளையிலே அந்த மண்ணுக்கு ஒரு மதிப்பு இருந்தது. இப்போ தான் மண்ணெல்லாம் மாறுபட்டு போச்சு. அப்போ அந்த பழைய கால வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருந்தது? அதை பற்றி சொல்லுங்கள். எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாட்களாக இருந்தது நீங்கள் உங்களுடைய சின்ன வயதுக்கான? பழைய காலத்து சாமான்களுக்கு ஒரு தீபாவளி, தைப்பொங்கல், வருடப்பிறப்பு, ஒரு நாளத்தில் வர்ற விழாக்கள், கோயில்கள், அந்த விழாக்களுக்கெல்லாம் நாங்கள் புனிதமாக இந்த போலீஸ் பண்ணி வச்சு தான் நாங்கள் நாளாந்தம் சமைத்து சாப்பிட்டோங்கிற மிருகங்கள் அனுசரித்து நாங்கள் இந்த பித்தளை பாத்திரத்தை இருந்து போய் தான் நாங்கள் அந்த மிருகத்தை கைவிட இல்லை. பிளாஸ்டிக் சாமானோடு செய்யலாம். பித்தளை பாத்திரங்கள் இதில் இருக்கத்தக்கதாகவே எங்களுடைய பழம்பொருள் உற்பத்தி இருக்கല്ലോ, அந்த பனை உற்பத்தி சாமான் எடுத்து தான் சாப்பிட்றதுக்கு இந்த அதெல்லாம் தண்ணத்துக்கு சாப்பிட்றதுக்கு தான் புழாக்கள். அதிலேயே தண்ணி குடிக்கலாம், அள்ளி குடிக்கலாம், எதுவும் செய்யலாம், போதப்படாது. இப்போது நாங்கள் வந்து நடராஜா ஐயாவினுடைய மகளிடம்தான் கலந்துரையாட இருக்கின்றோம். வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா, நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கிறது இப்போது? நாங்கள் எங்களுடைய குடும்பத்தில் 2 பேர், அண்ணன் ஒரு ஆள், நான் ஒரு ஆள், 2 பேர். அவர் 86ஆம் ஆண்டு வந்துட்டார். தமிழில் விடுதலை இயக்கத்தால் இடத்துல இருந்தவர், பட்டுக்கோட்டை பொறுப்பாளியாக இருந்தவர். அவைக்கு மோதல் நடந்த புலிகளுக்கும் தமிழில் விடுதலை இயக்கத்துக்கும் மோதல் நடந்தவர் மறைஞ்சிட்டார். நான் கார்னார் சுந்தரமூர்த்தி நாயனார் வித்தியாலயத்தில் படித்தேன். நான் 6ஆம் வகுப்பு வரைக்கும், 7ஆம் வகுப்பு தமிழ் கார்னார் இந்து கொளத்தியில் 7 ஓயில் வரைக்கும் படித்தேன். நான் தான் என்ன என்சிஜி என்ற வகுப்பில் தான் அந்த நேரம் ஓயில் என்று சொல்கிறது. அதோடு நான் வீட்டில் 2 பேரும் வறுமையின் காரணமாக கமத்தின் நிமித்தம் 2 பேரும் படிக்க முடியாது. ஐயா கமத்தொழில் தானே, அதால் நான் வீட்டு பணிப்பெண்ணாக வீட்டு வேலையை பார்க்குறேன்னா அண்ணன் படிப்பை முடிச்சுட்டு அவர் இயக்கத்தில் சேர்ந்துட்டார். இப்போ நான் அம்மா 95ஆம் ஆண்டு கிட்னி வருத்தத்தால் மோசம் போயிட்டா.
இப்போ நான் தான் எனக்கு தகப்பனாரை பார்த்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு வயசு 62. அம்மா சொல்லுங்கள், இந்த பழங்கால பொருட்களை பாதுகாத்து வைப்பதற்கான ஐயாவுக்கு நீங்கள் எவ்வளவு தூரம் வந்து உதவி செய்கிறீங்க? நாங்கள் வந்து இது பாவித்த பொருட்களை வீட்டில் பரவலாக சிந்தி கிடந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் அஞ்சுகரித்து வச்சுட்டு விளம்பரப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் இன்று வரைக்கும். சில பொருட்கள் வந்து திருடு போயிருக்கும், அதாவது நீங்கள் நிறைய பொருட்கள் உங்கள்கிட்ட இருந்திருக்கும், ஆனால் இப்போது வந்து அதில் வந்து திருடு போயிருக்கும். அப்படியான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறதா? ஆமாம், நாங்கள் பாவித்த பொருட்கள் இப்போ நான் காட்சிப்படுத்திக்க 2 பொருள்கள் காணாமலும் போயிருக்குது. பொருள்கள் இருந்தது முஸ்லீம்களுக்கு நாங்கள் விற்று போட்டோம். பித்தளை சாமான்களை வந்து நாங்கள் மினுக்கிக்க பழப்புளி வேணும், விளாம்பழம் வேணும், மிச்சாம்பல் வேணும் மினுக்கிறதுக்கு. அம்மா சொல்லுங்கள், வந்து இப்பொழுது வந்து இந்த பிளாஸ்டிக் பாவனை என்பது அதிகரித்து போயிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அது சில தீங்குகளையும் வந்து ஏற்படுத்துது. இந்த நிலையில் வந்து நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? நாங்கள் பிளாஸ்டிக் லஞ்ச் பேப்பர் இதுகளால் எங்கள்கிட்ட உடம்புக்கு கேடு. அதனால் அது ஷோவுக்காக, அளவு சாதன பொருளுக்காக பிளாஸ்டிக்கை பாவிக்கணும். ஆனால் இதுதான் எங்களுக்கு பித்தளை பாத்திரங்களால் உண்மையாக எங்கள்கிட்ட உடம்புக்கு கேடு இல்லாத, கேடு விளைவிக்காத பொருள் என்றால் பித்தளை பாத்திரம் தான். இது நாங்கள் முஸ்லீம்களை கொண்டு ஒட்டி பாவிக்கலாம். அது ஒட்டியும் பாவிக்கலாம், அது வெடித்தாலும் ஒட்டி பாவிக்கலாம். சில்வர் ஜாமானை பொறுத்தவரையில், பிளாஸ்டிக்கை பொறுத்தவரையில் பாவிக்கலாது. இப்போ நீங்கள் 2 பேரும் தான் இந்த வீட்டில் இருக்கிறீங்களா? ஆமாம். அப்போ உங்களுக்கு வாழ்வாதார உதவிகள்லாம் சரியாக இருக்கிறதா, இல்லாட்டி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? எங்களோட கமன் தான் எங்களோட ஜீவியம். இந்த முறை 18 பிறப்பில் 17,000 ரூபா கொடுத்து அரி வட்டி இருக்கிறோம். இன்னும் வைக்கல் ஒன்றும் சேர்க்கையில். இப்போ கட்டாக்காளி மாடுகள் பிறவிழா தெரியுது. 8 முடிச்ச நெல் தான் தூத்தாமலுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். 8 முடிச்ச நெல் தான் விளைஞ்சிருக்கு இந்த முறை. 36 பிறப்பில் 18 பிறப்பு குத்தகை கொடுத்துருக்கிறோம். 18 பிறப்பு தான் நாங்கள். நான் கூட வந்து சொல்கிறேன், இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தார். இது உங்களுடைய நீங்களே பாவிச்ச 1940ஆம் ஆண்டு. நாங்கள் இப்போ பென்சைல் இடம்பெயர்ந்து போன பிறகு பிளாஸ்டிக் டேங்குகள், மிரல்கள் இதெல்லாம் வந்திருக்கு. இதை அவனுக்கு எடுக்கிறீங்க. நாங்கள் இதை தான் நல்ல பவுன் போல் மினுக்கினா தங்க பவுன் மாதிரி இருக்கும். இப்படி இடுப்பில் வச்சுட்டு இன்னும் ஒரு செம்பு இருக்குது, இதையும் இப்படி வச்சுட்டு கொண்டு வரீங்க. நல்ல நிறவுட மாதிரி இருக்கும். பல இந்த மினுக்கு தங்க பவுன் மாதிரி. இதில் சோடி கிளிகள் இருக்குது. முடிஞ்ச எழும்பினால் காலையில் பெண்கள் தண்ணி அனுப்பி கொண்டு வரைக்க இப்படியான பாத்திரங்கள் தான் அந்த காலத்தில் இப்படி செம்பு மினுக்காமலுக்கு குடம் மினுக்காமல் கொண்டு வந்து தண்ணி யாரும் கேட்டு தண்ணி கொடுத்தா இது இந்த தண்ணி துப்பரவில்லைன்னு தண்ணியும் குடிக்காயினா விட்டுட்டு போகணும். மினுக்கி கொடுத்தா தான் தண்ணி சுத்தமான தண்ணின்னு சொல்லி குடிப்பினோம். இப்போ புது வருஷம் பிறக்க போகுது. முஸ்லீம்கள் வருவினம் பாத்திரங்கள் ஈயம் பூசுறது, மினுக்கிறது. இப்போ இல்லை, இப்போ அதுகள் இல்லை. அது திருத்திக்கண்டு வந்து ஒரு சிமெண்ட் பேக்கில் இருக்குது. பேக்கை பாயை மூடி கட்டி போட்டு ஒரு குழாய் ஒன்று இருக்குது. அதால் இப்படி திருத்தி உதவிக்க காற்று பேர் வந்த உடனே ரெண்டு வேணும். அதில் தான் ஒரு ஈயத்தை உதுக்கி போட்டு இதுக்கு ஈயங்கள் பூசி ஒட்டு வேணும். இது வந்து பூவாளி. மிளகாய் கண்டுகள், கத்தரி கண்டுகளுக்கு, பூக்கண்டுகளுக்கு தண்ணி ஊற்றுறாது. இப்போ இதில் துவாரம் இருக்குதானே, கரிதட்டு நெட்டு மாதிரி. அப்போ இதால் தண்ணி தந்தால் இந்த மரக்கறிகள் இந்த கொழுந்து மடியாது. சும்மா ஊற்றினால் மடிஞ்சுவோம். இந்த பூவாளி இந்த இதால் ஊற்றிக்க தண்ணி மிளகாய் கண்டு, கத்தரி கண்டு, பூக்கண்டுகள் மடியாது. கச்சேரி வாங்கி இருக்காக்கும். அந்த காலத்தில் இந்தியாவுக்கு கடத்தல் வியாபாரத்துக்கு போகிறவே இந்தியாவில் இருந்து வந்து கச்சதீவில் எங்கள்ட எவரடி பேட்ரி, கராம்பு, இலக்கை மற்ற வேறும் விலை பொருட்கள் வாங்கி கொண்டு போகிறவே இதுக்கு தான் பெருமதி கூட. 3 சார்ஜ் லைட் வந்து மதிப்பு இல்லை. இதுக்குள்ள பல்ப் இருக்குது. பல்ப் இருக்கிறது வெடிச்சு வச்சு இப்படி தட்டினோடனே எரிக்கும். நல்ல பிரகாசமாக எரிக்கும். இந்த பேட்டரியிலும் எவரடி பேட்டரி இருக்குது, மற்ற வேறு பேட்டரிகள் இருக்குது. இது வந்து உலவேற. இப்போ மாடுகளுக்கு மேஷ் வைக்கணும். அதால் எங்கள் உடம்புக்கு கேடு. அந்த பாலை குடிச்சு பாருங்க, மேஷை வச்சுட்டு உப்பு தன்மை இருக்குது அந்த பாலில். இதால் புல்லுச்செடிக்கு போட்டு இதை போட்டு மாட்டுக்கு வச்சுட்டு பாலை குடித்தா தனி ஒரு சுவை இருக்குது.
நாயன்மார் காலத்தில் உலவார பணி செய்து வாழ்ந்த அப்பர் சுந்தர சம்பந்தர் கோயிலில் இது உலவார போட்டு புல்லுச்செடிக்கு தான் வாழ்ந்தார். இது வந்து மூங்கல் குழாயில் செய்தது புட்டு குழாய். இதில் 2 இனம் இருக்குது. ஒன்று மாடு சவாரி மாடுகள் உழுது போட்டு களைச்சி போய் வந்தால் இந்த குழாய்களை தவிடு புண்ணாக்கு உளுத்தங்குருணி இதுகளை கிளக்கி போட்டு இதில் ஒரு மூக்கு பனி மாதிரி வேக்கோன் மாதிரி இருக்கும் தீ போட்டு மாட்டின நாக்கை இழுத்து போட்டு இதை இப்படி சரித்து பறிக்க விட மாடு குடிச்சிட்டு அப்போ தான் களை திமிந்து படுத்திருக்கும் மாடு. இல்லையே ஒரே வலிப்பில் மாடு கால் வச்சல் ஒரு பக்கம் நிமிந்தபடியே நிற்கும் படுத்துறாரு. இது வந்து புட்டுக்குழல். இது ஒரு சீலை சுற்றி இருக்கும் பந்தம் மாதிரி கரை சுற்றி இருக்கும். புட்டுச்சருவத்துக்கு விழாமலுக்கு தான் இந்த சீலை துணி பந்தமாக சுற்றுறாரு. இது சீலை டைட்டாக தான் சுற்றணும். சிரட்டையில் செய்திருக்கு. கீழக்கு போடுறதும் மா கொட்டுனாங்க. இது வந்து மத்தண்டு சொல்கிறார். மோர் கரைக்கிறார். சாவில் பசுப்பாலை காய்ச்சி நல்லபடி ஆடை விரடக்கூடியதாக காய்ச்சி போட்டு கொஞ்சம் உரம் ஊற்றி புளிக்க வச்சுட்டு வெள்ளனம் 3 மணி 4 மணி கிளம்பி வெயில் உதிச்சா உருகிப்போம். வெயில் உதயத்துக்கு பெறமுன்னா தயிர் மோர் கரைஞ்சி வெண்ணெய் எடுக்கிறது. ஒரு ஆப்பிள் பழமளவு வெண்ணெய் வெறும் கரைச்சால் நல்ல இனம் மாட்டை பொறுத்தது. இதால் கரைச்சி போட்டு வெள்ளனை மரத்தில் வந்து வெண்ணெய் பிடிக்க பண்ண வலித்து வச்சுட்டு 1 கிழமைக்கு கரைச்சி பிடிக்க வச்சுட்டு வெள்ளனம் 1 கிழமையால் முருக்கமில் போட்டு நெய் உருக்கி போட்டு தோசை சாப்பிட்டா நெய் தோசை நல்லா இருக்கும். பச்சரிசி புக்கையும் பருப்பும் கரைக்கும் நெய் விட்டு சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும். உடம்புக்கு கேடு இல்லை. இப்போ என்னென்ன நெய் நூறில்லா நெற்றிவாள் நெய்யில்லா உண்டிவாள் ஆறில்லா ஒரு கலகுவாள் மாறல் உடற்பிறப்பில்லா உடம்பு வாழ்வாளே மலர் கொடி. வீட்டில் ஒன்று இல்லைன்னா அந்த வீட்டுக்கு சிறப்பு இல்லை. இது வந்து அகப்பா கூடு. நாங்கள் காலமே பின்னேரம் பாவிச்சுட்டு இந்த அகப்பையை கழுவி போட்டு சிவரில் ஒரு ஆணி இறங்கியிருக்கும். இப்படி கொழுவி விட்டால் துப்புரவாயிருக்கும் அகப்பா கூடு. அந்த காலத்தில் பொம்பளைகள் அடுப்படிக்கு சமையல் வேலை. இந்த காலத்தில் எலக்ட்ரிக்கல் கரண்ட் மின்சார வேலையில் இருந்துட்டு கரண்டிகளை கழுவி போட்டு புரிச்சிலும் இதிலும் பிளேட்டிலும் வைக்கணும். ஆயுதம் ஏந்தி போராடியது அந்த காலம். அடுப்படிக்கு இருந்த அகப்பா கூட்டு விளக்கம் அடித்தது இந்த காலமாக கிடக்குது. இது வந்து சமய உரிமை கிரிய செய்ய மான் தோல்ன்னு சொல்கிறாரு. அதை மான் இறந்தால் அந்த மான் தோலை எடுத்து காய வச்சுட்டு எடுத்து கிரிய செய்ய ஐயமார் இதைத்தான் வச்சுட்டு இருந்து. இப்போ பந்தி புட்பாண்டு வச்சுட்டு கல்யாண மண்டபத்தில் கதிரியில் இருந்து ஐயமார் பூசை பண்ணுங்கண்ணா. இதுதான் முறைக்கு இந்த மான் தோல் தான் முறை. சமய குடும்பம் வந்தால் விவசாயிக்கிறது இதெல்லாம் உட்கார எங்கட வீட்டில் இல்லாட்டாலும் வேறு ஏதாவது வீட்டில் வாங்கியிருந்தாதான் நம்ம எல்லோரும் கதையில் இப்போ கிடையாது. பழைய காலம் இதுதான் மின்சாரம் இல்லாத நேரம். அந்த காலத்தில் மின்சாரம் இல்லை. இதை தான் பெட்ரோல் மேக்ஸான் கல்யாண வீடுகளுக்கு இப்படியே கொண்டு போகணும். வெளிச்சத்துக்கு தோளில் வச்சுட்டு பழைய நாளையில் கடைகளில் வியாபாரம் பண்ணி கேட்டால் இந்த பெட்ரோல் மேக்ஸ் எல்லாத்துக்கும் கடைகள் இந்த வியாபாரத்தில் இருக்கலாம். இதுதான் பாதிக்கிறார். அந்திகடி கொண்டு போய்க்கும் பெட்ரோல் மேக்ஸான் கொண்டு போகிறார். உங்களுக்கு அந்த பழைய காலத்து ஞாபகம் இருக்கா? இந்த விளக்குகள் எல்லாம் இருந்த ஞாபகங்கள்? இப்போ நம்முடைய கல்யாணம் உள்ளது. அப்போ லைட் கிடையாது. இந்த பெட்ரோல் மேக்ஸ் அப்போ 68 ரூபாய் இந்த பெட்ரோல் மேக்ஸ். 59ஆம் ஆண்டு வாங்குறது. 59ஆம் ஆண்டு எத்தனை வருடம்? இது வந்து இதெல்லாம் 3-4 ஐட்டம் இருக்குது. இது வந்து சமய செய்ய போயிருக்க கரணவாக்குருக்களாக்கள் இதை போட்டு கொண்டு தான் போகணும். குடையும் இப்போ குடியினா சுருக்கு குடையை கொடுக்கணும். காசை கொடுக்கணும். பாவிக்கிறது பொருள் இல்லாத காசு அதுகளை தூக்கி கொடுக்கணும். இது வந்து முக்கியம். ஆனால் முள்ளு வேலி அந்த காலத்தில் இழந்த முள்ளு வெட்டி தான் வேலி கிடைச்சது. ஆடு மாடு நுழையாத கல்லணம் கூற மாட்டானு.
இதை கொழுவி கொண்டு வேலியிலே பிடித்து நிறுத்தி பிடிச்சா காலைல முள்ளுகிறா. அது மற்ற மீன்வடி அது மற்ற மீதி கட்டு. மழை காலத்தில் எங்கண்ட பாட்டா செருப்பு சரி என்ன செருப்பு பண்ண சப்பாத்தண்டா என்ன சேத்துக்குள்ள புதைஞ்சுவோம். இது புதியாது. இது மரத்தால் செய்தது. காலுக்கு வாதம் இதுகள் வராது. செல்வச்சன்னதி ஆலயத்தில் நேர்த்திக்கடன் செய்கிறவர்கள் இந்த இந்த முள்ளும் இது வரைக்கும் சொல்லுவேன்னா ஆணி மேலுக்கு நிற்கும், ஆணின்ற கொண்ட கீழுக்கு நிற்கும். கீழே தெரிஞ்சால கட்டி போட்டு இதுதான் நேர்த்திக்கடன் பாவிக்கிறார். வழிகட்ட மிதி அடி என்று சொல்கிறார். இப்போ எலக்ட்ரிக்கல் சாமான் வந்து இதுக்கு மதிப்பில்லை. நாங்கள் பாடசாலை போயிக்க அந்த காலத்தில் செவ்வரிசி கஞ்சி காய்ச்சி கிடாரத்தில் உடுப்புகளை துவைச்சி போட்டு நீல பேக்கெட் வாங்கி துவைச்சி போட்டு செவ்வரிசி கஞ்சிக்க துவைச்சி காய விட்டுட்டு ஒரு இளம் பதத்தில் இதுக்கெல்லாம் வந்து சிரட்டை கறி எரித்து போட்டு இதை போட்டுட்டோம். மண்ணெண்ணெய் ஊற்றி போட்டு எரிக்கும். எரிஞ்ச உடனே இதை மூடி போட்டு தணல் இருக்குண்டானே அந்த சூட்டில் தான் இதாக போகும். அயன் பாக்ஸ். இதுதான் அயன் பாக்ஸ். இப்படி அயன் பண்ணுறோம். இப்போ கரண்டில் இது மரத்தால் செய்த சேர், அளவு சேர். 4 சுண்டு ஒரு சேர். எள்ளண்டன்னு நெல்லண்டன்னு அளவு சேர். 4 சுண்டு ஒரு சேர். 3 கொத்து, 3 சுண்டு ஒரு கொத்து. இது வந்து கொத்து நாளிகன்னு சொல்லுவார்கள். ஒரு மரணக்கிரியை செடி. இதை வாழைக்காய் நெல்லுக்களை வாழைக்காயை குத்தி தத்த காம்பையும் குத்தி போட்டு வைப்பினோம். சித்த வீட்டுக்கு சாமத்திய வீட்டுக்கு ஒரு பூ புனித நீராட்டு விழாவுக்கு வேப்பங்குலை வச்சு தேங்காயம் வச்சு நுரகுடமாக வைப்பினோம். கொத்து நாளிகைன்னு சொல்லுவினோம். இது வந்து பித்தளை சேர். 4 சுண்டு ஒரு சேர். டின்பால் போனீங்கனால 4 சுண்டு. அந்த காலத்தில் சீல் வைக்கிறவ அளவு பேணிக்கு சாலையில் அரசாங்கம் தந்தது. இதுதான் எங்களுக்கு அரிசி கலந்த நெய் நாளந்து தெரிவினம். இதால் வருஷம் வருஷம் போய் சீல் வைக்கணும். சீல் வைக்கணும். இதில் பள்ளிக்கால முத்திரை ஒட்டி இருக்குண்ணா. சேப்பேன் யாருக்கு சீர் வைக்கிறது? இது சங்கரக்கடையில் அந்த அந்தந்த வருஷம் எல்லாம் மாதம் மாதம் போய் இந்த வருஷம் வந்து அடுத்த வருஷம் புதுப்பிக்கணும். வெளியில் வச்சு பாவிக்கல. அளவு குறைந்த அரைஞ்சா தேஞ்சு போயிருக்கும். அதில் அளவுகளை குறைச்சி போட்டுக்காண்டு அவங்க லெவல் கூடாதபடிக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷம். இது வந்து தூக்குச்சம்பு. இதில் அந்த காலத்தில் வயலுக்கு தேர் தண்ணி கொண்டு போனேன், கோயிலுக்கு பால் தயிர் கொண்டு போனேன். இதில் இப்போ லீட்டர் போத்தில் கொண்டு போயினான். பிளாஸ்டிக் லீட்டர் போத்தில். ஆனால் அந்த காலத்தில் இந்த பேணி இந்த செம்புகளில் மினுக்கி கொண்டு போனால் தான் கடவுள் அந்த காலத்தில் ஏற்றான்னு சொல்லிவினான். இந்த காலத்தில் சில்வர் பாத்திரத்தில் கொண்டு போனாலும் இந்த பிளாஸ்டிக்கில் கொண்டு போனாலும் கடவுள் இருக்கிறாரானே. இதான் வயலுக்கு தேர் தண்ணி கொண்டு போகிறது, பால் கொண்டு போகிறது. 6ஆவது இருக்கு. இப்போ சுடு தண்ணி போட்டு இது வந்து பாக்குறை. மூத்தியோர்கள் பல் இல்லாதவ இருக்கல. இந்த காலத்தில் பிஞ்சு பார்க்க நேரல் பார்க்கன்றது தெரியாது. இப்போத்தி ஆக்களுக்கு நிற்காம பார்க்க வாங்கி போட்டுட்டு வீடா வெத்திலையை வாங்கி போடுதுன்னா வெத்திலைன்றது வெத்தில பார்க்கண்டா தெரியாது. இதுக்குள்ள பாக்கு வெட்டியால் வெட்டி போட்டுட்டு ஒரு இரும்பு கம்பி இருந்தாலும் இருக்குது. அதை எடுத்து இப்படி போட்டு இடித்து போட்டு தான் சாப்பிடுவேன். இது வந்து குத்துக்கால் தட்டம் என்று சொல்கிறது. வருஷ பிறப்புக்கு ஆக்களை வரவேற்கிறது. வெத்தில பாக்கு எலுமிச்சம்பழம் வச்சு வரவேற்கிறது இந்த தட்டம் தான். பூ புனித நீராட்டு விழாவுக்கு ஆளாத்தி எடுக்க இதான் பாவிக்கிறோம். முக்கு பேணின்னு சொல்லுவார்கள். இது வந்து வட்டப்பேணி. இது சில்வர் பேணியில் இல்லை, சில்வர் பேணியை சேர்ந்தால் தான் இது வட்டப்பேணி. ஆனால் இது பளபளப்பாக இருக்குது. அதில் பார்க்க இது பழாம்பழத்தாசை எலுமிச்சம் புளித்தாசையால் மினுக்கினால் உமியம் போட்டு நல்லா பளபளப்பாக வரும். இந்த குடமும் அதே மாதிரி தான் மீனுங்கன்னா. இப்போ பாவனை இல்லாததில் இது குடம் மங்கி போயிருக்குது. இது வந்து வேக வச்சு குடிக்கலாம். நான் வேக வச்சு குடிச்சிட்டு கலவாமனை தந்தால் உங்களுக்கு இது துப்பறிவில் அரிவரிப்பு தேத்தண்ணியை குடிக்க. அப்போ இதை தேத்தண்ணியை ஊற்றி போட்டு இப்படி குடிக்க எச்சில் வராது. துப்பரவாக இருக்கும். தேத்தண்ணி இருக்கும். இங்கே உள்ளுக்கு ஈயம்பூசி இருக்கு.
இது வந்து அந்த காலத்தில் எங்களுடைய கல்காரன் குடுக்கள்கிட்ட போனால் பால் மோர் கொடுக்குறது இந்த பேணிக்கு தான். நாங்கள் இந்த சில்வர் பேணியிலேயே குடிக்க முடியாமல் நிற்கிறோம். அந்த காலத்து மனுஷர் இதை குடித்தபடியாக தான் இந்த இத்திர காத்திரமாக இருக்கிறார்கள் முதியோர்கள். இதுக்கு ஒரு பாட்டு இருக்குது, நான் விளம்பரம் கொடுத்தோன்னே பாட்டை படிக்கலாம். இது வந்து அந்த காலத்தில் இந்த கூலி தொழிலாளி என்ன, நாங்கள் அந்த எண்ணெய் செலவு தொழிலாளி அந்த எண்ணெய் சாப்பிட்டுட்டு களை போட்டு இப்படி மீனுக்கு வச்சா வயல் வேலைக்கு இதில் போட்டு சாப்பிடுங்க, இப்படி பிடிச்சி கொண்டு சாப்பிடுங்க சுடா சோறு. இப்போ நாங்கள் ஒரு சில்ல தட்டத்தை தூக்கி வச்சுட்டு இப்படி இதில் வச்சு சாப்பிடுங்க, கையில் சுடும் தொம்மண்டு போட்டுருவோம். இதெண்டா சுடா. இதை இன்னொரு பிளானாக பிடிச்சிட்டு கல் கோபுரேஷனில் இருக்கும் அந்த காலத்தில் கல் குடிக்கிறதுக்கு கூழ் குடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் விட்டுட்டு கூழ் குடிக்கிறது. ஒரு குழா கஞ்சி காணும் அந்த காலத்தில் பழஞ்சோறு கரைச்சி இதில் கஞ்சி குடித்தா குளிர்ச்சியாக இருக்கும். அடுத்த இடம் தண்ணி குடிக்க தேவையில்லை. இப்போ லஞ்ச் பேப்பரில் ரோலும் தட்டீஸும் வடியையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்த நிமிஷம் தண்ணி கொண்டாண்டு லீட்டர் போட்டு தண்ணி கடையில் தண்ணி வாங்கி குடிக்கலாம். பாட்டு ஒன்று பாட கேளுங்க. பாருங்கோ நெய்யரே பாருங்கோ துயரே பாடலைங்களால் தமிழை செய்யரே பதிலாக நொங்கினா தீர்க்கலாம் பதுமாடு ஆடுகளை காக்கலாம் ஒரு பெருமந்தனே காய் வெட்டி கல்லிலே பானையாக தீர்க்கலாம் உணவில் இந்திய பலரதம் என்று கருப்ப நாட்டு வகை ஆக்கலாம் பின்பு பானைக்குளரும் துவைக்கலாம் பின்பு பதமானவன் பதியானவன் உண்டு கழிக்கலாம் வீடு வேயலாம் வேலி அடைக்கலாம் விதவிதமாக அதை பற்றி படங்கள் அழைக்கலாம். அருங்குறையரே பாடுங்கள். இந்த சத்தம் தயாரித்து கொண்டு வந்து விளம்பில் 20 பேர் நட்டா 20 பேருக்கு ஒரு சத்தம் கொடுக்குறோம். இன்றைக்கு பிறப்புக்கு உலகாதுன்னு பிறப்பு கணக்கு தான் நாங்கள் அருவி வெட்டுறோம் இந்த காலத்தில். இப்போ மிஷினால் வெட்டுக்கினோம். கையால் வெட்டின அருவி வந்து இந்தளவு மாட்டுக்கு இதையும் தாராளமாக பிரிக்கப்பட்டுற குவிக்கலாம் வைக்க. இப்போ மிஷினால் வெட்டி போட்டு வீடு வந்து வைக்கலும் செய்யறாது. கூலி மிச்சப்படுத்துறதுக்காக மிஷினை பிடிக்கணும். அதால் எங்களோட நெல்லும் செய்தாரம் மிஷினால் வெட்டுறதால வைக்கலும் செய்தாரம் போகுது. கையால் வெட்டினால் செய்தாரம் போவார். இதால் கிரமத்தின் பேர் கெட்டு போச்சு. அதாவது ஏர் பூட்டி விட ஏர் மாடு பூட்டி தான் உழவன் நம்பி அதுகள் இப்போ இல்லை. இப்போ எல்லாம் மெஷினரி. பழஞ்சோத்தை கொண்டு வாண்டு பாடுவினோம். இதுதான் அரிவாள். அருவி வெட்ட போயிட்டு இதுதான் அரிவாள். பொம்பளைகளுக்கு காலமே வெட்டேக்க 3 கொத்து பின்னேரம் 4 கொத்து பின்னேரம் 3 கொத்து ஒவ்வொரு கொத்து குறைச்சி கொடுப்பேன். ஆம்பளைகளுக்கு கூட ஆம்பளை சம்பளம் கூட. இது வந்து மஃப்ளர் கட்டை. அந்த காலத்தில் பொம்பளைகள் துதுவானால் வீட்டில் இருப்பினம் படிக்க போகிறீங்க. உனக்கு என்ன படிப்பு? வீட்டில் இரு, சட்டியட்டை, வீட்டில் சட்டி பானைய கலவு, இதுதான் நிறைய வீடு. ஆக்களுக்கு சமைச்சு கொடுக்கணுமாங்க. அப்போ இதால் வேந்த பின்னுனா மஃப்ளர் கட்டையாண்டு மஃப்ளர் நூல் பின்னி ஒரு நூல் இருக்குது. அதால் இப்படி இந்த ஆணி அரைஞ்சிரு இதில் மாறி மாறி பின்னுறது. மஹிந்த ராஜபக்தன் கழுத்தில் இருக்குது சால்வை. அந்த சால்வையின் அகலத்துக்கு இந்த நூல் பின்னினா மஃப்ளர் வரும். அதாவது மழை காலம் குளிர்காலத்தில் காதை மூடி காட்டுவினா பிள்ளைகள் பள்ளிக்கூடம் கோயிலுக்கு போயிருக்க இதை இடுப்பில் கட்டி கொண்டு போயினா கோயிலுக்கு போயிருக்க. இப்போ பெரிய சால்வையை கட்டி கொண்டு போயினா பொன்னாடியை தூக்கி கட்டி கொண்டு போயினா. இது பீங்கான் சாடி. அந்த காலத்தில் இது வந்து சுருட்டு தொழிலாளியுமே இதுக்கெல்லாம் கூடான்னு சொல்கிறது. ஒரு பானி காய்ச்சி இப்போ இந்த என்ன பானி பெண்ணாட்டு துவைக்க மாப்பிற இதுக்கு ஒரு கூடா வாரது. சுருட்டு தொழிலாளியுமே அந்த சுருட்டு கட்டி போட்டு இந்த பானிக்கு துவைச்சி போட்டு வியாபாரம் செய்கிறது. சிங்கள நாட்டுக்கு வியாபாரம் செய்ய அனுப்புகிறவை இந்த இதுதான் அந்த சாடி. இப்போ நாங்கள் நல்லெண்ணெய் ஊற்றினா பழுது போகாது, சீனி போட்டு வச்சா பழுது போகாது. ஒரு பேணி தின்னுக்க போட்டால் அடுத்த நம்பிக்கைக்கு சீனி கசிஞ்சு பேணி தின்னே கரட் பிடிச்சிப்போம். இதில் போட்டால் கரட் பிடிக்காது. மாவரத்து போட்டு இதுக்குள்ளே போடுறது எண்ணெய் ஊற்றி எல்லாத்துக்கும். இதுதான் பீங்கான் சாடி. இது வந்து மானின்ற கொம்பு. இது ஒரு காவாசி கொம்பு தான். அது வந்து முகத்தோடு அந்த காலத்தில் வீடுகளில் அழகு சாதன பொருளுக்கு இந்த மான் கொம்பு வைக்கிற குழுவுறவை.
மூடுகளில் அலுமாரியில் இருக்குள்ள ஊர்கள் அலுமாரியில் இருக்கும். அப்படி கிணத்துக்கு வாளி விழுந்து அந்த காலத்தில் வாளியில் தண்ணி அல்றது கிணத்துக்குள்ள வாளி விழுந்து போனால் இந்த மானின்ற கொம்பால தான் தூக்கி கைத்தை கட்டி போட்டு தூக்கினா வாளி வரும். இது வந்து பால் மாட்டில் பால் கறக்க 4-5 போத்தில் பால் கறக்க இதை மடியில் வச்சுட்டு பால் கறப்பினேன் அந்த சிந்துனா அது ஒளியால் சிந்துங்க. செம்பில் வச்சு பால் கறக்க அது ஒளியால் போடும். இதுவும் வச்சு கறக்கலாம், ஆனால் இதில் வச்சு கறக்க ஒளியால் போடும். இது அகண்ட வேதானே, அகண்ட வேண்டைக்க இதில் வச்சு பால் கறக்கிறார். கொத்து சட்டின்னு சொல்லுவார்கள். இது வந்து தடியில் கட்டி போட்டு கொக்கை சத்தம் ஆட்டுக்கு மாட்டுக்கு குலை உருவுறது குலை அறுக்கிறதுக்கும் மற்ற தேங்காய் முருங்கைக்காய் இதுகள் பிடுங்குறதுக்கும் பாவை நாய்க்கு எடுக்கிறது கொக்கை சத்தம்னு சொல்லுவார்கள். இது வந்து முதியோர் பொருள். 2 மொழி பிரம்பு 3 மொழி பிரம்புன்னு சொல்லுவார்கள். 3 தடியில் எடுக்கிறது முதியோர் பொருள். எதுக்கெல்லாம் டிசைன் இருக்குது. இப்போ சில்வரில் பிளாஸ்டிக்கில் வந்துருக்கு. இப்போ தற்காலிகமாக தும்பு தடி இப்போ எங்கள்கிட்ட பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போட்டு வந்து எங்கள்கிட்ட அப்பா அம்மாக்களை இந்த புல் பிடிச்சா தானே மதிப்பாக இருக்கும். அந்த காலத்தில் இதுதான் பிடிச்சி கொண்டு போனேன். ஒவ்வொரு தறியம் வெட்டி போட்டு போவேன், தும்பு தறியம் எடுத்து கொண்டு பிடிப்பேன். ஆனால் இப்போ பிள்ளைகள் தங்களுக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்லி இப்போ சில்வர் புல் வாங்கி பிடிக்கணும். அதாவது தத்திக்க பித்திக்க 4 கால், நாங்கள் தவளைக்க 4 கால், கை 2 கால் 2 நடப்பா. தானாக நடக்க 2 கால், முத்தி பழக்க 60 வயசு என்றால் கொல்லி பிடிப்பான். தன் ஊருக்கு போயிருக்க 8 கால். அதாவது அந்த காலத்தில் பிரியதான் காவினது. இப்போ 4 காலில் போகுது, பிரியதான் காரில் போகுது. என்ன உண்மைதான். இப்போ 4 காலில் போகுது, அந்த காலம் 8 காலில். ஆக்கள் தோல் வலிக்குதுன்னு சொல்லி நான் பிரேதத்தை காய் போடுவாங்க. இது வந்து குழந்தை பிள்ளைய நட வளர்கிறார். இது இருந்துட்டு அதை எழுப்பி இப்படி தள்ளி கொண்டே நடக்கும். விழமாட்டுதுக்குள்ளே இப்படியே தள்ளி கொண்டு. இப்போ பேபி விரைக்கர் டிவி பார்க்க அதை கொண்டே பேபி விரைக்கருக்க வச்சுட்டு டிவியை பார்க்கணும். அந்த குழந்தை பிள்ளைகளுக்கு மண்ணில் எழுதி பாடம் படிப்பிக்கிறீங்கள. இப்போ எல்லாம் டெலிஃபோனையும் கேன் போனையும் வச்சு தட்டி கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு அதுகளும் தெரியாது. வாழ் பிள்ளைய மண் விளையாட்டு தெரியும் என்று சொல்வார்கள். அந்த காலத்தில் நாங்கள் பள்ளிக்கூடம் போயிட்டு ஆனா எழுதி பழகிறது மண்ணில் முத்தத்தில். இப்போ இந்த பிள்ளைக்கு மண் விரண்டு போச்சு, கால் வைக்கிட்டான், முத்த விரண்டு போச்சு, விட்டுது. சுகாதாரக்கேடு, தொக்கிட்ட மேட்டில் கொண்டு போகணும், அங்கே கொண்டு போகணும், இங்கே கொண்டு போகணும்னு சொல்லிக்கணும். இதால் அந்த காலத்தில் கேடு இல்லை. எங்கள்ட தாதாப்பன் காலத்தில் 5 பேர் ஐயா முதுகியார் முளை வயசுக்கு இருக்கார் மண்ணில் தான் மண்ணடைஞ்சு விளையாடணும். இது வந்து கல், சும்மா கல். இது வந்து சந்தன கட்டை. அந்த காலத்தில் கோயிலுக்கு ஐயா வேறு நாங்கள் போனால் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி போட்டு இப்படி அரைச்சி போட்டு இலையில் வளைச்சி போட்டு கொடுக்குறது ஐயா மேலே கொண்டே சாமிக்கு சாத்துவேன். இப்போ பெனடோல் மாதிரி சின்ன சின்ன குளிர்ச்சிகளாக வந்து இருக்குது. அதுக்குள்ளே வாசனை திரவியங்களை போட்டுட்டு சந்தன கொம்பால் கலக்கி போட்டு நெத்தியில் வச்சா நெத்தியே சில பேருக்கு விபூதி பூசி அந்த வாசனை திரவியங்களால் எங்கள் நெத்தி உடம்புக்கு கேடு. கருப்பாக ஒரு தோற்புத நோய் மாதிரி வருகுது அந்த சந்தனங்களை வைக்க. இதால் எதுவித கேடும் இல்லை இந்த சந்தன கல்லாலேயோ சந்தன கட்டையாலேயோ. முந்தைய எல்லா வீடுகளையும் கிணற்றிலே இந்த சந்தன கல் கட்டி இருக்கும். வீடுகளாக குளிச்சுட்டு சந்தனம் மஞ்சள் உரைக்கிறதுக்கும் உதவும், எல்லாத்துக்கும் உதவும் சந்தனங்கள். இது வந்து அந்த காலத்தில் ட்ரே கல்யாண வீடுகளுக்கு பூச வீடுகளுக்கு சரி இதில் பலகாரம் கொடுத்தது மெர ட்ரே. ஐயா தேயிலை தோட்டத்தில் வேலை செய்ய 1940ஆம் ஆண்டு கொண்டு வந்து பாவனைக்கு வச்சது இது. இப்போ எஸ்டேட்டில் எந்தவன் தண்ணி கொடுக்குறது இந்த ட்ரேயில் தான் கொண்டு போகணும். அதுதான் இந்த மரத்தால் ட்ரே. இது வந்து புசல் 15 சேர். அதாவது இதால் 15 சேர் அளந்து இதுக்குள்ள போட்டால் 15 போட்டுட்டு அரை புசல் ஒரு பலகையால் மட்டப்படுத்துவினா. இப்படி மட்டப்படுத்தினா சரி. திருப்பி அளந்து போட தேவையில்லை. திருப்பி மிளகு மட்டத்துக்கு போட்டுட்டு இப்படி பல்லாட தடவை 15. ஒவ்வொரு காலமும் இந்த சீரம் மினக்கிட்ட அழக தேவையில்லை. அந்த காலத்தில் விளக்கண்டு சொல்லி கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு வச்சா பொடிய மட்டும் மீதிக்கும். அடிக்கடி
தூண்டி கொண்டு இருக்க தவிர தூண்டாமணி விளக்கன்னு சொல்லுவார்கள். இந்த காலத்தில் பெருசாகவும் இருக்குது, எங்கள்கிட்ட கோயிலில் இருக்குது பெருசாக 1 லிட்டர் எண்ணெய் கொண்டு. யானை விரும்புன்னே மணி யோசை பின்னே என்று சொன்ன மாதிரி இது மாட்டின் களத்தில் கட்டுற வண்டியை சலங்கை விழுந்தது. நாங்கள் மாதாளம்பழத்தை வெளிப்பட்டு தண்டு ராவிலே கட்டி போட்டு அடிக்கடி போய் பிடிச்சிருக்கினா அது கிழங்க மீறி ஓடி விடும். இப்போ என்னென்னு கேட்டால் அது சலங்கையார களவெடுத்து கொண்டு போட்டேன்னா இது வண்டியை வந்து சொல்கிறாரு. மாட்டின் கொம்புக்கும் கட்டலாம் களத்திலும் கட்டலாம். இப்போ மாட்டை களவெடுத்து கொண்டு போனால் இந்நேற்ற மாடு எங்கே நிற்கிறதுன்னு இந்த சலங்கை கிழங்கேக்க தெரியும். இப்போ மாட்டை காதில் ஒரு குச்சியை போட்டுட்டு போயினோம், அதுதான் நம்பரில் மாட்டு அடையாளம் கண்டுபிடிக்கணும். தாம்பாளம் கோயிலுக்கு அர்ச்சனை கொண்டு செய்கிறதுக்கு, அதாவது அந்த காலத்தில் திருமண வீட்டுக்கு பொம்பளை மாப்பிள்ளை வீடு போய் ஒரு மணமகன் வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே இது நிரம்ப ஒரு தட்டத்தில் மோதகம், ஒரு தட்டத்தில் வாழைப்பழம், ஒரு தட்டத்தில் வடை, இதை வெள்ளைச்சீரியால் மூடி கட்டி போட்டு தலையில் கட்டி கொண்டு போவினேன். இதுதான் கோயில்களையும் தாம்பாளத்தில் பலாப்பழம் வாழைப்பழம் இதுகள் வைத்து படைக்கிறது. பித்தளை தட்டா இது மினுக்கினா நல்ல பவுன் போல இருக்கு. இப்போ சில்வர் தட்டா கரைகளில் பெரிய சட்டிக்கு சோறு இருக்காது, அடுக்க சட்டிகளும் இருந்தது, சில இடங்களில் இருக்குது. பித்தளை சட்டிக்கான சொல்கிறார். இப்போ பாவனை இல்லை, இது மதிப்பில்லை. முதியோர்களை கொண்டு போய் முதியோர் அந்நியர் இல்லத்தில் விடுகினா அதே போல் இந்த பாவிச்ச பித்தளை சட்டிகளையும் கொண்டே கோடிக்க வச்சுட்டேன். நாங்கள் பாவனைக்கு இல்லை. ஐயா ஒரு பாட்டு பாட முடியுமா எங்களுக்கா? ஆமாம், பாடுங்க. ஏனே செந்தமிழ் இத்தகா நீ கொண்ட வெற்றி வடிவேலும் அங்கே முன்னவர் குறைவித்த விமலனே நின்னருள் வஞ்சவர் கொடியும் அங்கே கோலா கலக்குமரி வள்ளியை வானையுடன் கோலமையிலானும் அங்கே கோலேந்தி என்பன் குழந்தையாய் வந்ததே குமரனே ஆறுமுகனே மயிலேறும் வடிவேலனே மயிலேறும் வடிவேலனே இந்த வயதான கிழவி முன்பாதாட வந்தாயோ மயிலேறும் வேலனே கனிதந்து விளையாடினார் உள்ள கனிவோடு என்னை நாடினார் இனிதான தமசந்து எனையால் பெருமானே தனியாகி வர வேண்டுமோ உருவானி தனியாகி வேண்டுமோ மயிலேறும் வடிவேலனே. உண்மையாகவே நல்லா இருக்கு உங்களுடைய பாட்டு. ஐயா நீங்கள் இப்போ 95 வயதுலேயும் வந்து இப்படி கொஞ்சம் உங்களுக்கு அந்த பழைய காலத்து விடயங்களும் ஞாபகம் இருக்குது, நீங்கள் தெளிவாக வந்து கதைக்கிறீங்க. இதுக்கு வந்து உங்களுடைய உணவு முறை வந்து ஒரு காரணமாக இருக்கும். அப்படி அந்த பழங்காலத்தில் வந்து எவ்வாறான உணவுகள் இருந்தது, இப்போது எப்படி இருக்குது? அப்படி பழங்காலத்து வாடிக்கான பாட்டில் கூழ் கூழ் எல்லாம் பணம் பண்ண ஒட்டிய கூழ் அப்படியே கூழ். அப்போ சொல்லுவேன் சொல்லுவாங்க என்ன நினைச்சிருக்காங்க, யூ பிளடி ஃபுல் ஒடிய கூழ், கூழ் பிளடி ஃபுல் ஒடிய கூழ். அப்படி இந்த ஒடிய கூழ்ன்ற குதக்கல் ரொட்டி பச்சை பயிர் அவிச்சு அந்த தேங்காய் பூ சீனி போட்டு துவைச்சி கொடுக்குறாரு. அரிசி கூழ் பச்சை அரிசி நினைய போட்டு இடித்து போட்டு அதை அரிக்கிறையில் நல்லா ரவை குருணல் பதத்துக்கு இடித்து போட்டு மாவு எடுத்து தண்ணியில் கலக்கி போட்டு உப்பும் மிளகாத்தூளும் போட்டு கலக்கி போட்டு ஒரு நண்டு ஒரு 5-6 நண்டு மீன் நண்டை போட்டுட்டு அவிய விட்டுட்டு அதையும் கடைஞ்சி இந்த மாவையும் போட்டு கலக்கி போட்டு உப்பு புளி விட்டு குடிக்க அரிசி கூழ் ரெடி. இந்த தான் கூழ் குடிக்கிறார் குலக்கன் ரொட்டி. பழையிடம் போய்க்க இந்த காலத்தில் இப்போ உள்ள நாகரிகமான உடுப்புகளுக்கும் அந்த காலத்து உடுப்புகளுக்கும் வித்தியாசம். அந்த காலத்தில் இந்தியாவில் இருந்து ஒரு மாவாரதான் அந்த மாப்பையை கட்டி கொண்டு தானே எனது தகப்பனார் காலத்தில் பள்ளிக்கூடம் போனவேன். இப்போ ஜீன்ஸ் வேணும், ஷர்ட் வேணும், பெனியன் வேணும். உடுப்பது 4 பழம் 9 பள்ளிக்கூடத்தில் அதுக்காண்டி கோயிலுக்கு போட்டு விபூதி பூசி கொண்டு போகாட்டால் அடிபலம். ஐயா அதை சொல்கிறேன் என்ன ஐயா சொல்லுங்க. என்னென்னு கேட்டால்
சொல்ல திருப்பம் என்ன சொல்லிக்கொள்ள முடியல சொல்கிறேன். ம் வந்து உடுப்பது 4 உடம், உண்பது 8 உடம் சொல்லுவாங்க. அப்போ அதுக்கேற்றிய கட்டுப்பாடு இந்த உடம்புக்குமே சாப்பாடு உடுக்கைக்கு இந்த ஒரு உடம்பை இதுதான் மானத்தை பாதுகாக்குது. ஏன் எங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த வேட்டி கட்டுறோம். இப்படியும் பண்ண முடியும் சொல்ல போகிறேன். அதையும் சொல்லலாமம்மா. நீடித்துக்கொண்டே போகும். சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படியான கதைகளை. பொட்டிக்கு அரிசியும் வெள்ளையும் மடிக கட்டி போட்டு பள்ளிக்கூடம் போனது அந்த காலம். இப்போ சாப்பாடு கட்டிக்கொண்டே கடையில் லஞ்ச் பேப்பரில் கட்டி போட்டு சாப்பிடுவேன். ஐயாவுக்கு கிடைத்த அந்த விருதுகளை பற்றி சொல்லலாமா? முதலமைச்சர் விருது கிடைத்திருக்கு 2018ஆம் ஆண்டு. வடமாகாணத்தில் ஒரு பெரிய மாகாண இடம் வந்து முள்ளியவளம் முல்லத்தீவில் அங்கே பண்டாரவணியன் மண்டபம் இருக்குது. அப்படி அந்த காலத்தில் அவர் அரசாட்சி செய்த காலம். அந்த காலத்திலே இந்த தமிழ் மன்னன் தான் மண்டாரவணியன். அவன் ஞாபகத்தை முன்னிட்டு பழைய தேடிய பொருட்களை கொண்டு காட்சிப்படுத்த சொன்னாங்க. அந்த இடத்துல இந்த சாமான்கள் போனது. இதுக்காண்டி தான் இந்த விருது வழங்கினாங்க. அப்போ எனக்கு தான் அந்த முதலமைச்சர் விருது வடமாகாணத்தில் தந்தவர். அவர் சொல்லியது முதலமைச்சர் இன்னும் ஐயா உங்களுக்கு இது போதாது, உங்களுக்கு பண உதவி செய்யணும். மாதம் 5000 இப்போ அதனால இந்த 5000 ரூபா மாதம் தொல்லியல் சாமானால் தாரத அந்த விருது வழங்கிக்க பழைய காலத்து பெட்டி கடகம் இதுகளில் பழைய காலத்து சாப்பாடு வச்சு தான் பரிமாறி கொடுத்தவ. பானைகள் பெட்டிகள் இதுகளில் இது வந்து பீம சாந்தி விழா வந்து இணைவில்லை. இது வந்து பழைய பொருட்கால்கள் கோயிலுக்கு இந்த ஐயமாருடைய ஒரு விழா ஒன்று நடந்தது. அந்த ஐயமாற்ற விழாவுக்கு இந்த சாமான்களை காட்சிப்படுத்துறதுக்காண்டி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு போய் இதெல்லாம் காட்டி படுத்த நல்ல முருகானந்த வரவேற்பு. நான் பிராமணன் இருந்தாலும் உங்களை எப்படி வரவேற்பு. அப்போ அந்த இடத்துல வச்சு வரவேற்று போட்டு என்னை மேடைக்கு அழைச்சி கொண்டு வைக்க இந்த பழைய நாளில் சொல்லுவாங்க கூட சால வாக்கியங்களோட அழைச்சி கொண்டு போவாங்க. அதே மாதிரி அந்த பிராமணர் எல்லோரும் கூட பிடிச்சி என்னை கொண்டு மேடையில் கொண்டு பிறகு அவரை கூப்பிட்டு அதான் அந்த ஐயமாற்ற சங்கத்தில் உள்ளவங்க தான் இது தீமசாந்தி விழா. இது வந்து 1917ஆம் ஆண்டு கண்ணைய பிள்ளையா கோயிலில் மண்டாபிஷேகம் நடந்தது. அன்றைய தினத்தில் அன்றைக்கு எனக்கு ஒரு அழைப்புதல் வந்திருந்தது. காரணம் ஜெப்ராஹி இந்து கோயில்களே உங்களுக்கு இருந்த பழைய பொருட்கள் காட்சிப்படுத்துறதை பற்றி கொஞ்சம் விளக்கம் கேட்கணும் என்று சொல்லி கூப்பிட்டாங்க. அதுக்கு அன்றைக்கு இங்கே இருந்து போனேன். போய் வெளியாக இருந்து அப்போ நான் இந்த எனக்கு அவர் ராதாகிருஷ்ணன் கல்வி அமைச்சர் இந்த விருது வழங்கினவர். கலைச்சுடர் விருது கிடைத்திருக்கு 2016ஆம் ஆண்டு கிடைத்திருக்கு. முதலமைச்சர் விருது 2018ஆம் ஆண்டு. பங்கு பற்றியமைக்கான சான்றிதழும் கிடைத்திருக்கு 2022ஆம் ஆண்டு காரை நகர் பிரதேச செயலகத்தில். இவ்வாறாக நிறைய வந்து விருதுகள் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது? சந்தோஷமாக. இப்போ அடுத்தாங்க அந்த 5000 ரூபா வந்திருக்கு. இவர்கள் நாங்களை கூப்பிட்டு வரவேற்பு எனக்கு சார மதுகள் சார்ஜர்கள் எல்லாம் தருவாங்க. ஐயா கொண்டு போய் வயது போன இந்த மெத்தையில் தந்தது அங்கே கும்பல் கட்டி தந்துருக்குது. எங்களுக்கு இவ்வளவு உதவி கிடைச்சதை பற்றி நாங்கள் அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு தூரம் பல்வேறுபட்ட விடயங்களை வந்து கந்தப்பு நடராஜா ஐயா வந்து எங்களுக்கு வந்து சொல்லியிருக்கின்றார். மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை தயாரிப்பாளர் சகிராஜுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரோஷானி மனோரஞ்சன். வணக்கம்.